வந்து ஊழலற்ற அரசு செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஐயா. அப்புறம் பழிவாங்கும் நடவடிக்கையான்னு கேக்குறீங்க. கண்டிப்பாகவே இது அதிமுக மேல நடக்கிற ஒவ்வொரு கேஸுமே பாத்தீங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கை மட்டும்தான், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அந்த அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவரால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு தான் போறாங்க. யாருமே நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. அவங்களோட தகுதிக்கு ஏற்றபடிக்கு அவங்கவுங்க ஒரு ரேஷன் கடையில எடுத்துக்கிட்டீங்களா ஐயா, ஒரு ரேஷன் கடை ஊழியர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஏற்ற தகுதியில அவங்க ஊழல் பண்றதான் செய்யறாங்க. அவங்க 100% பெர்ஃபெக்டா ஒரு பொருளை வியாபாரமா பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு எந்த இடத்துலயுமே ஊழல் இல்லாத ஒரு நிலைமை இங்க காணப்படவே கிடையாது. இன்றைக்கு நடக்கிற திமுக அரசுல ஊழல் இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படிலாம் இல்ல, கண்டிப்பாவே இருக்கு, 100% இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியோ அடிச்சு பிடிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டோம், ஆட்சியை பிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து அதிமுக தலையே தொடக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இல்லாத எல்லா பிரச்சனைகளையுமே எடுத்து இது ஒரு பிரச்சனை மாதிரி காட்டிக்கிட்டு அவங்க வந்து இவர் ஓட்டம் அவரை பிடிக்கிறோம் இவங்களை பிடிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து யாரு ஒருத்தருமே செஞ்சு கூட இருக்கட்டும் சார், அப்படியே ஊழலா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா நீங்க ப்ராப்பரா அதை நீங்க வந்து செய்யணுமா இல்லையா? இல்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க, கைப்பற்றா குற்றம் கால்பட்டா குற்றம் அப்படின்ற மாதிரி நடவடிக்கையில தான் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நம்மளும் என்ன பண்ணலாம், ஸ்டேபிள் பண்ணலாம். சரி ஓகே என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, நாங்க அதுக்கப்புறம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு கூட நிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தவங்களை துரத்தி பிடிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு அது குற்றம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். எதையா இருந்தாலும் குற்றம் தான், எதுவா இருந்தாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மீறி சம்பாதிக்கிற எந்த பொருளுமே குற்றம் தான். ஆனா இவங்க வந்து ஒரு பழிவாங்குற நடவடிக்கையை மட்டும்தான் இதை பாக்குறேன். அதுக்கு இல்லாம கூட இவங்க சொன்ன இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு பாத்தீங்களா, அது முற்றிலுமாக 100% மக்களை ஏமாற்றுகிற திட்டம் தான். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம நான் ஃபர்ஸ்ட் கையெழுத்துல நீட் எக்ஸாம க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. ஆனா நான் என்னுடைய சாமானிய மக்கள், நானு ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து நான் பேசுறேன். நீட் எக்ஸாம இந்தியா முழுக்க அது வந்து ஆதரிச்சு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அத எடுத்துக்கிறாங்க. ஓகே நாங்க எழுதுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க, பசங்களே ஒத்துக்கிறாங்க, ஓகேங்க நாங்க எழுதுறோங்கன்னு. அங்கங்க நடக்கிற பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வேண்டாம்னு தற்கொலை பண்ணிக்குது. அப்ப அதனால இப்போ டோட்டலா வந்து அந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 0.001 கூட இருக்கலாம். அந்த இடத்துல நீட் எக்ஸாம் வந்து இல்லங்க தப்புங்க அப்படின்னு சொல்றதுலாம் இல்ல. ஏன்னா இங்க காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம், யாரு முன்னாடி வர்றது யாரு பின்னாடி வர்றது அப்படின்றதுனால போய்கிட்டு இருக்குது. நீட் எக்ஸாம் எதுக்காக வச்சிருக்காங்க, குறைந்த அளவு சீட் இருக்கு நம்ம கிட்ட, டாக்டர் சீட்டு, ஆனா நிறைய பேர் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் நம்மளுக்கு தேவைப்படுது. எந்த வகையில அவங்கள ஃபில்டர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே ஒரு ஜெனியூனான வழி என்னன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம வி ஹாவ் டு அப்ரிஷியேட். நம்ம அதுக்கான தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மாணவர்களையும் தயார்படுத்தணுமே தவிர அதை வந்து முற்றிலுமா எதிர்க்கிறேன், வேண்டவே வேண்டாம் எக்ஸாமே வேண்டாங்க அப்படின்னு சொல்றதுலாம் முற்றிலுமான ஒரு தவறான நோக்கம். ஆனா அது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு, முதல் கழுத்து நீட் எக்ஸாமை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்படி கிடையாது, அதெல்லாம் ஒரு ஆள பண்ண முடியாது, எப்பயுமே பண்ண முடியாது. ஏன்னா 32 மாநிலங்கள் வந்து ஓகேன்னு சொல்ற விஷயத்த ஒரு மாநிலத்தால வந்து ஏன் உனக்கு தகுதி இல்லையா, உன்னால படிக்க முடியாதா, நீ எழுத மாட்டியா எக்ஸாமு, அப்படிலாம் கிடையாது. எழுதிதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும், சாதிச்சுதான் ஆகணும், ஓடிதான் ஆகணும். எல்லாருமே வி ஹாவ் த ரேஸ். அந்த ரேஸ்ல வந்து எல்லாரும் ஓடிதான் ஆகணும். இல்ல ஓட முடியலன்னா ஓரமா நின்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர் சொன்னது வந்து முற்றிலுமான வாக்குறுதி வந்து தப்பான வாக்குறுதி. அப்புறம் பெண்களுக்கு வந்து இலவச போக்குவரத்து வசதின்னு சொன்னாரு. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது, கண்டிப்பா இது 100% கொடுக்கவே முடியாதுன்னு. அப்புறம் தான் என்ன சொல்றாங்க, ஒயிட் போர்டு எத்தனை வாட்டி சார் ஒரு ஏரியாவுக்கு வருது? என்னோட ஏரியால பாத்தீங்கன்னா ஒயிட் போர்டு 3 வாட்டி தான் சார் பார்க்க முடியும். அந்த ஒயிட் போர்டு பாத்தீங்கன்னா காலையில ஒரு பஸ், மத்தியானம் ஒரு பஸ், சாயங்காலம் ஒரு பஸ். அந்த ஒயிட் போர்டு பஸ்ல எவ்வளவு பேர் முந்தியடிச்சு ஏறுறாங்கன்றத நான் வீடியோ கூட எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு. அதுல வந்து ஒயிட் போர்டுல வந்து அவங்க சொன்னது, ஒயிட் போர்டுக்கே வெயிட் பண்ணியிருந்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நிக்கணும், எந்த ஒயிட் போர்டு பஸ்ஸும் நம்மளுக்கு வரப்போறது கிடையாது. அதனால அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதி வந்து நடைமுறைக்கு செட் ஆகாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாய். அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் அப்பவே நானும் எனக்கே தெரியும் இது கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா அதிமுக ஆட்சியில கூட 1500 கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஐ பிலீவ் தட். என்னால அதை நம்ப முடியும். ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனசு இருக்கு,
குடுக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்கு. அதை குடுக்கறதுக்கு எந்த சோர்ஸ்லயாவது கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு மனசு கிடையாது. எச்ச கேக்கல கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்படி ஒரு திமுக நாங்க பார்த்த திமுக நாங்க அப்படிதான் பாக்குறோம். இன்னைக்கும் கூட அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு அரசு எப்படி 1000 ரூபாய் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றாங்க பாருங்க, இந்த அன்ன யோஜனை அயோத்தி திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு, அந்தியோதய அன்ன யோஜனை திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் 1000 ரூபாய். அப்போ ஒரு ரேஷன் கடையில, எங்க ரேஷன் கடையில 650 கார்டு. அந்த 650 கார்டுல அந்த மாதிரி கார்டுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கார்டுக்கு தான் அவங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதா ஒத்துருக்காங்க. அப்ப 650 கார்டுல 10 பேருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா, அப்ப தமிழ்நாடு முழுக்க எத்தனை கார்டுகள் இருக்கும்னு நம்மளே யோசிச்சு பாத்துக்கலாம். அப்ப 1000 ரூபாய் திட்டமும் அவங்க வந்து பொய்யான வாக்குறுதி தான். மகளிரை வந்து ஏதோ ஒரு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மயக்கத்துல அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைச்சாங்க. நம்ம மக்களும் ஏமாந்தாங்க, கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து இபி கனெக்ஷன் சொன்னாங்க இல்லையா சார்? இபி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு. அங்க போய் இபி ஆபீஸ்ல கேட்டா, என்னங்க ஐயா மாசம் மாசம் ரீடிங் எடுப்பேன், நீங்க வந்தது மே மாசமா என்னமோ ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னும் நம்மளுக்கு எடுக்கலையானா, இல்லம்மா சரியாகும் சார். எப்ப சரியாகும்? 4.5 வருஷம் முடிச்சு 6 மாசம் பெண்டிங் இருக்கும் பொழுது மாசம் மாசம் எடுப்பாங்க. அப்படியா? ஏன்னா எங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா மாசம் மாசம் எங்களுக்கு ஒரு 100 யூனிட் வந்து லாஸ் ஆகுது. அம்மா கொடுத்த அந்த 100 யூனிட் இலவசம் கூட இப்ப கிடைக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்குது. அத வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தப்பு செஞ்சா கூட இது தப்பு இல்லைங்கன்னு சொல்லி நடத்துற காலம் தான் இது. ஏன்னா அது வந்து பொய்யான ஒரு மாயையான தோற்றத்தை உருவாக்கி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஊழல் அவங்க செஞ்சுட்டாங்க இவங்க செஞ்சுட்டாங்கன்னு அவங்களே பாயிண்ட் அவுட் பண்ணி குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பான ஒண்ணு. ஏன்னா யாரு ஒருத்தருமே என்னமோ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, கொம்பு தேனை எடுத்தவன் கை நக்காம இருக்க மாட்டான். கொம்பு தேனை எடுத்தாச்சு, பேலன்ஸ் தேனை நான் என்ன பண்ணணும்? நக்கிதான் சாப்பிட்டாகணும், வேற வழியே கிடையாது. அது அப்படியே வேஸ்ட் பண்ணாலும் வேஸ்ட் தான். சரி நம்ம எடுத்துட்டு போனோம்னா எடுத்துட்டு போங்க, வேண்டான்னு சொல்லல. அளவுக்கு மீறி ஆசைப்படுறது யாரா இருந்தாலும் தப்புன்றதா என்னோட கருத்து. பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஒரு 100 ரூபாய் வருது ஒரு விஷயத்துல, 100 ரூபாய் வருதுன்னா 90 ரூபாய் செலவு பண்ணுங்க, 10 ரூபாய் எடுத்துக்கோங்க, வேணான்னு சொல்லலையே. ஆனா 90 ரூபாய் நான் எடுத்துக்கிறேங்க, 10 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா அது தப்பு, அது குற்றம், மகாபெரிய குற்றம். அப்ப வந்து இது வந்து ஊழலை வந்து ரைட்டுன்னு சொல்ல வரல. அந்த சமயத்துல கொஞ்சம் மானசீகமான ஒரு இது என்ன சொல்றது, மனிதாபிமான அடிப்படையில எதையோ ஒண்ணு எடுத்துக்கிறது தப்பில்லை. ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் யாரையாவது ஒரு இழிச்சவனை பாத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இழிச்சவாயின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா குத்துன்னு குத்துவாங்க. அரசியல்வாதிகளை விட இன்னைக்கு மக்கள் தான் பாத்தீங்கன்னா பயங்கரமான நிலைமையில இருக்காங்க. அரசியல்வாதி வந்து ஒரு கட்சி சார்ந்துதான் ஓட்டு கேட்க வரான். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, திமுக வந்தாலும் ஐயா நான் 100 வருஷமா உங்களுக்கு தாயா போடுறேன் அப்படின்றது. அதிமுக வந்தாலும் ஐயா நான் 150 வருஷமா அதிமுக தான் போடுறதுன்றது. இன்னொருத்த வந்தாலும் ஐயா உங்களுக்கு தான் கண்டிப்பா போடுவேன். ஏன்னா அவங்க வந்து இந்த தேர்தலை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு திருவிழாவா எடுத்துக்கிறாங்க. தேர்தல் திருவிழா தான் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு 500 ரூபாய் தருவான், இன்னொரு இடத்துல ஒரு 1000 ரூபாய் தருவான், இன்னொரு இடத்துல ஒரு 1000 ரூபாய் தருவான். இது பாத்தீங்கன்னா மாசத்துக்கு அவங்களுக்கே ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு 2000 ரூபாய், 4 பேர் இருக்காங்க 10,000 ரூபாய் வந்துருது, அவங்களுக்கு வருமானம் வந்துருது. சோ அரசியல்வாதிகள் நல்லா இருக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் தான் நல்லா இருக்கணும். மக்கள் வந்து தெளிந்த நோக்கத்தோட யாரு ஒருத்தர் கை நீட்டி காசு வாங்காம ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் மனசுல இருந்து ஓட்டு போடுறாங்கன்னு அர்த்தம். கை நீட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க பிடிச்சவங்களுக்கே போட்டா கூட எனக்கு அது வந்து ஜனநாயக நாடல்ல அப்படின்றதுதான் என்னுடைய கருத்துங்க ஐயா. அதனால ஃபர்ஸ்ட் திருந்த வேண்டியது அரசியல்வாதிகள் அல்ல, அரசாங்க அதிகாரிகள் அல்ல, மக்கள் மட்டுமேன்னு சொல்றேன் நான். ஏன்னா நம்ம தான் என்னோட மனசுலதான் நினைக்கணும் தப்பு, நான் கை நீட்டி காசு வாங்குறது தப்பு, இது என்னோட உரிமை, நான் கண்டிப்பா ஓட்டு போட்டுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது என்னோட உரிமை. அந்த உரிமையை கூட ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்றோமே, அது எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா? அப்புறம் வந்து அரசியல்வாதி சரி கிடையாது, அவரு சரி கிடையாது, இவரு அடிச்சுட்டாரு பணம், அவர் அடிச்சுட்டாருன்னா பின்ன அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாருப்பா. அவர் வந்து ஒரு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் வந்து பெரிய மகாத்மா கிடையாது, பல கோடி சொசைட்டில போட்டுட்டு அவர் வீடு பிச்சை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஆனா போட்ட காசை பல மடங்கு எடுக்கணும்னு தான் நினைப்பாரு அவரு. சோ நம்ம மக்கள் என்ன பண்ணணும், ஜெனியூனா சொல்லணும், ஐயா சாரிங்க ஐயா இது என்னோட உரிமை, எனக்கான தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது என்னோட உரிமை, அதனால காசு கொடுக்காதீங்க, எனக்கு எது செய்யணுமோ நான் செய்யறேன்னு சொல்லணும். சோ முதல்ல ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா அடிப்படையான விஷயங்கள்ல இருந்துதான் ஊழல் ஆரம்பிக்குது. மக்களோட மனசு மாறினா மட்டும்தான் இந்த ஊழல் மாற முடியும் ஐயா. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ஒருத்தர் வந்து நான் காசு கொடுக்க மாட்டேன், நான் வந்து லஞ்சம் கொடுக்காம வேலைக்கு போறேன் அப்படின்னா இதெல்லாம் இருக்கவன் யூஸ் பண்றான். பரவாயில்ல, இவன் காசு கொடுக்க மாட்டேன்றேன்னு சொல்றான், அப்ப நல்ல கருத்து தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் 10,000 ரூபாய் கொடுத்து லஞ்சம் கொடுத்து உள்ள போய் வேலைக்கு சேர்ந்துடுறான். அப்ப லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் இழிச்சவன் ஆயிடுறான், லஞ்சம் கொடுத்தவன் வந்து
பெரிய காரியவாதி ஆயிடுறான். சோ மக்கள் வந்து ஒருத்தருக்கு மேல யாரு ஓட்டத்துல ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்றதுல எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியலையா. ஆனா இந்த ஆட்சியில நல்லா நடந்தா நல்லது, நல்லா நடக்காத விஷயங்களும் நிறையவே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மாயையான தோற்றங்களுக்கு உண்டாக்குறாங்க. ஏன்னா 10 ஆண்டுகள்ல வந்து அதிமுக என்னென்னலாம் திட்டங்கள் நிறைவேற்றினாங்களோ அததான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. ஒரு பில்டிங் ஓபன் பண்றாங்க, ஒரு திட்டம் ஓபன் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா ரோட்ல தண்ணி நிக்குதுங்க, ஏங்க இவ்வளவு சாக்கடையா இருக்கு, ஏங்க இவ்வளவு கார் நிக்குது அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க நாங்க வந்து 3 மாசம் தாங்க ஆகுதுன்னு. சரிங்க, அப்ப நீங்க வந்தா 3 மாசம் ஆகுது, இப்ப தண்ணி போகல, ரோட்ல எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது, அப்புறம் எப்படிங்க 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 அடுக்கு பில்டிங் ஓபன் பண்றீங்க, எப்படிங்க அந்த திட்டம் மட்டும் 3 மாசம் நிறைவேற்றுனீங்க, அதுக்கு நிறைவேற்றதுக்கு நான் தான்ன்றது, இதுக்கு வந்து இல்லங்க நான் 3 மாசம் ஆகுது, நேத்துதான் வந்தாங்க, எனக்கு தெரியாதுங்க அதை பத்தின்றது. அப்புறம் எப்படி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வந்துதான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் சார் டெய்லியுமே. அப்புறம் எங்க வீட்டுக்கார் பேசுறாரான்னு கேக்குறேன், நிறைய இருக்குங்க விஷயம். அது இந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா மக்களை முற்றிலுமான, ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஏழையான குடும்பம், அடிமட்ட குடும்பத்துல இருந்து வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, ஆனா அதுக்கான ஒரு பிரதிபலிப்பு எதுவுமே கிடையாது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி சார், இதுல வந்து மளிகை பொருட்கள் வந்து நாங்க 25 ரூபாய்க்கு 25 மளிகை பொருட்கள் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. நானும் வேலைக்கு போயிட்டு இருந்த ஆளு, நான் பேப்பர்ல பார்த்த உடனே நம்ம ஏரியால என்னைக்கு குடுக்குறாங்க, லீவ் போட்டு போய் வாங்கிடணும்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு நான் வரேன் அந்த பொருளை வாங்குறதுக்கு. சத்தியமா ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து அந்த வளர்ந்து வந்த ஒரு அதிகாரி, ஒரு தலைவர் இப்படி ஒரு 25 பொருளை தருவாருன்னு என் வாழ்க்கையில நினைச்சு கூட பாக்கல. அதுல இருந்த பொருட்கள் வந்து இன்னைக்கு சில பொருட்கள் என்னால பட்டியலிட முடியும். ஏன்னா 50 கிராம் கடலைப்பருப்பு சார், 50 கிராம் கடலைப்பருப்பை வச்சு 30 நாளைக்கு தாளிக்க முடியுமா சார்? தாளிக்க கூட முடியாது. ஒரு மிளகாத்தூள் ஒண்ணு கொடுத்தாங்க, வெறும் மிளகாத்தூள். அது அந்த வெறும் மிளகாத்தூளை நம்ம அவசர ஆபத்துக்கு கூட நம்மளுக்கு வந்து எதுலயும் போட்டு தாளிச்சிட முடியாது. தாளிச்சிட்டோம்னு வச்சுங்க, அன்னைக்கே போய் சேர வேண்டியதுதான். நம்மளுக்கு ஃபுல்லா டிசென்ட்ரி ஆயிட்டு லூஸ் மோஷன் ஆயிட்டு நம்ம உடம்பு வந்து பல விதமா பாதிக்கும். அந்த மாதிரி கடுகு பாத்தீங்கன்னா அது எப்படிதான் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல சார். அவங்க வீட்டுங்கள்ல பாத்தீங்கன்னா தலைவர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டுல அவ்வளவு பெரிய அவ்வளவு கடுகுதான் போட்டு தாளிப்பாங்களோ, அவ்வளவு கடலைப்பருப்பு தான் போட்டு தாளிப்பாங்களோ, அப்படி ஒரு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல சார். ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்த தலைவர்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருந்த தலைவரா இருந்தா கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவங்க குடும்பத்துல ஒரு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு, பையன் இருக்கான், பொண்ணு இருக்காங்க, 4 பேர் வாழற குடும்பத்துக்கு என்னென்ன பொருட்கள் ஒரு 30 நாளைக்கு தேவைப்படும் அப்படின்றது கூட ஒரு தெரியாத ஒரு குடும்பத்துல இருந்துதான், அப்படி ஒரு தெரியாம தான் நடந்துக்கிறாங்க அவங்க. அது சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல. இப்ப ரொம்ப வந்து இப்ப எம்ஜிஆர் கூட நம்ம பேசணும் பாருங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்துல இருந்து, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவரு. அப்ப அவர் என்ன நினைச்சாரு, யாரு வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டீங்களா, சாப்பிடலன்னா முதல்ல சாப்பிட்டுவாங்க அப்படின்றதான் அவர் கேட்டிருக்காரு. அவர் வந்து சாகும் வரை கடைபிடிச்சிருக்காரு. அப்புறம் செத்த பிறகு கூட அவர் மூலியமா நிறைய பேர் உயிர் வாழ்ந்துட்டு தான் சார் இருக்கிறாங்க. இப்ப நாங்கெல்லாம் மிஸ்டர் RS முனிரத்னம் ஐயாவோட காலேஜுக்கு ஒரு வாட்டி போனோம். அப்ப வந்து அந்த காலேஜுக்கு போனா செக்யூரிட்டில இருந்து சேர்மேன் வரைக்குமே, அம்மா சாப்பிட்டீங்களா, சாப்பிடலன்னா நேரா போய் சாப்பிட்டுவாங்க. நாங்க வந்து கும்பலா தான் போறோம், காலேஜ் சீட்டு கேட்கறதுக்கு கும்பலா தான் போறோம். நாங்க மட்டும் இல்லைங்க ஐயா, அங்க வந்து எவ்வளவு பேர் வர்றாங்களோ அவ்வளவு பேருமே காலேஜ் சீட்டு கேட்கதான் வராங்க. அவங்க வந்து அரசியல் சாராதவங்க. நாங்களும் கூட அப்படிதான் நம்ம போறோம், பையன் படிப்பானான்றதான் போயிட்டு இருக்கோம். அப்ப போகும்போது சாப்பிட்டீங்களா, செக்யூரிட்டில இருந்து கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டுவாங்க. எப்ப போனாலும் அட்மிஷனுக்கு மட்டும் கிடையாது ஐயா, அந்த கேட்ல நம்ம காலடி வச்ச உடனே சாப்பிட்டீங்களா. ஏன்னா அப்பதான் நான் நினைச்சேன், எம்ஜிஆர் இன்னும் சாகவில்லை, இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ வந்து கஷ்டப்பட்ட ஊரை விட்டு ஓடி வந்திருக்க, நீ வந்து வாடகை கொடுக்க முடியாம வந்திருக்கிற, நீ வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே உனக்கு லாட்ரி, இப்படி எல்லாம் தெரிஞ்சும் கூட ஒரு ஏழையோட குடும்பத்தை நீ விசாரிக்க முடியலன்னு சொன்னா, நீ வந்து ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு எப்படி உனக்கு முடியுது? தப்பான ஒரு நோக்கத்துல எப்படி நீங்க வரீங்க? இன்னைக்கு நீங்க உங்க சொத்துக்கள் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்குங்கிறீங்க, அது பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு என்னென்னமோ சொல்றாங்க. சரி, அவங்க வச்சிருக்கட்டும், அவங்க வந்து
அவங்களுக்கு தகுதி இருக்கு, திருடுறதுக்கு திறமை இருக்கு, அவங்களுக்கு பொய் சொல்றதுக்கு இது இருக்கு, அவங்களோட திறமை, அவங்க பழைக்கிறாங்கன்னு நினைச்சுப்போம் நம்ம. ஆனா ஆட்சி பண்ணும் பொழுது ஒவ்வொரு நிமிஷத்திலையும் ஏழைகளுக்காக செய்கிற ஆட்சி மட்டுமே மக்களுடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் பல நூற்றாண்டுகள் நிற்க முடியும்ன்றதுதான் சார் என்னுடைய கருத்து. அதை விட்டுட்டு பொய்யானது கஷ்டப்பட்டங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன், நீ கஷ்டப்பட்ட, இன்னைக்கு உன் குடும்பம் எப்படி இருக்கு, 99 பேர் உன்னுடைய அரசியல் வாரிசுகள் இருக்காங்க, அந்த 99 பேர்களுக்கும் பாத்தீங்கன்னா 1000 தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உனக்கு வருமானம் இருக்கு, உனக்கு பொட்டன்ஷியல் இன்கம் வச்சிருக்காங்க, பொட்டன்ஷியல் இன்கம் இருக்கு. ஆனா அவங்களுடைய ஒரே திங்கிங்ல கூட அடிப்படை மக்களோட பிரச்சனை தெரியல. ஏன் அப்ப நீங்க இங்கிலீஷ் மீடியம் கொடுக்க கூடாதுங்க, எல்லாருக்குமே இங்கிலீஷ் கல்வியை வந்து சமச்சீரா கொண்டு வாங்க. ஒருத்தர் சிபிஎஸ்இ சிலபஸ்ன்றான், ஒருத்தன் ஐசிஐசிஐ சிலபஸ்ங்கிறான், ஒருத்தன் ஸ்டேட் போர்டுன்றான், ஒருத்தன் மெட்ரிகுலேஷன்ன்றான். அப்படி கொடுக்காதீங்க. எல்லார் மேலயும் உங்க ஆசை இருக்குதுல்ல. நான் நினைக்கிறேன், என்ன ஆள்ற தலைவர் எனக்கு தகப்பனாகவும் எனக்கு தாயாகவும் எனக்கு கடவுளாகவும் இருக்கணும். அப்பதான் என்னுடைய தலைவர் ஒரு உண்மையான தலைவர் என்பதை நான் உணர முடி. இருக்கிறவங்க ஒருத்தவங்க சிபிஎஸ்இ படிச்சு மேலேயே பெரிய ஆள் ஆயிடுவாங்க, ஒருத்தவங்க ஐசிஐசிஐ படிச்சுட்டு போய் இன்டர்நேஷனலுக்கு போயிருவாங்க, ஒருத்தவங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு அவங்க ஒரு லைன்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இங்கிலீஷும் தெரியாம தமிழும் தெரியாம எதுவுமே தெரியாம அவங்க அப்படியே வாழ்க்கையில போராடி 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 லாஸ்ட்ல படிச்சாலும் கம்யூனிகேஷன் கிடையாது. கம்யூனிகேஷன் இல்லைன்ற விஷயத்துல அவங்க பின்தங்கப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் தான் சார் முன்னுக்கு வராங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க 100% பெரிய ஆளா வராங்களான்னு கேட்டா இல்ல, கிடையாது. அப்ப அது சமச்சீர் கல்வியா? கிடையாது. அது சமச்சீர் கல்வியே கிடையாது. எல்லாருக்கும் உணவு சரிசமமா கிடைக்குதா? இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா ரேஷன் இருக்கிற அரிசியும் கடையில விக்கிற அரிசியும் ஏன் வித்தியாசப்படுது? ஏன் எதுக்காக வித்தியாசப்படுது? உங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சரி கிடையாது. அப்ப அவங்க ஸ்டோர் பண்ற அளவுக்கு நீங்க ஸ்டோர் பண்றது கிடையாது. அதுல பூச்சி இருக்குது, ரேஷன் அரிசி சோட்ல அரிசியில கல்லு இருக்குது, மண் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அப்ப ஏதோ ஒரு நாய்க்கு கொட்டுறத போல அப்படி எடுத்து வந்து கொட்டுறாங்க. அப்ப அதுல சமச்சீரா உணவு கொடுக்குறீங்களா நீங்க எல்லாருக்குமே? இல்லையே, உங்களால கொடுக்க முடியலையே. எல்லாத்துலயும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்க தானே செய்றீங்க. ஒருத்தவங்க பொங்கலுக்கு என்ன பண்றாங்க, 1000 ரூபாய் பரிசாமா, ஒரு முந்திரி திராட்சை. இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் வீடு தவறாம 1000 ஓட்டு இருக்கு தாரிங்க, 1000 ஓட்டுல 80% ஆஃப் ஓட்டுக்கு நீ காசு கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க, சொல்றாங்க சார், சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஒரு அந்த ரிஸ்க் கூட பாத்தீங்கன்னா ஜெயிச்ச பிறகு அவங்க எடுக்கிறது கிடையாது. வீடு வீடா தேடி, அம்மா இதுக்கு இந்த சின்னத்துக்கு போட்டுருமா, இந்த இதுக்கு போட்டுருமா, அந்த இதுக்கு போட்டுருமான்னு தெருவா போய், சந்து பந்துல இருக்க வீட்டுல போய், புருஷன் நைட்டு 8 மணிக்கு வருவான்னா, அம்மா நான் அண்ணனை அப்புறம் பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க ஜெயிச்ச பிறகு அந்த குடும்பத்தின் மேல ஏன் அக்கறை காட்ட மாட்டாங்க? அப்புறம் போனா பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டுக்கிறது. ஐயாவை இப்ப பாக்க முடியாதுங்கய்யா, ஐயா பிஸியா இருக்குங்க ஐயா, ஐயா மீட்டிங்ல இருக்கிறாருங்க ஐயா, ஐயா நீங்க பாக்கணும்னா நீங்க இன்னொரு நாளைக்கு வரணுங்க ஐயா, நீங்க எல்லாம் பாக்க முடியாதுங்க ஐயா, ஐயா சட்டசபையில பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க ஐயா. இப்படி சட்டசபையில உட்கார வச்சு அழகு பார்த்த ஜனங்களை ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளி விடுறாங்க. அப்ப அது கரெக்டுங்களா ஐயா? ஓட்டு கேட்கும் போது உங்க காலை கையா நினைக்கிறேன், கைய காலா நினைக்கிறேன், உங்களுக்கு நான் பொன்னாட போத்துறேன், இது அப்புறம் பின்னாடி போய் பேச, இந்த பண்ணாடிங்களுக்கு எல்லாம் பொன்னாட வேற போத்த வேண்டியதா இருக்குன்னு பின்னாடி போய் பேசிப்பாங்க. அதாவது விஷயம், இதுங்களுக்கு கைய கொடுக்க வேண்டியதா இருக்கு, இதுங்க குளிச்சுதான் தெரியல, குளிக்கலையான்னு தெரியல அப்படின்லாம் நடக்குதுங்க ஐயா. இதெல்லாம் நிஜம்தான் யார் அப்ப சொல்றது. அது அவ்வளவு அப்படியே போடி கட்டி பிடிச்சிக்கிறது, அதை அழுக்கா இருப்பாங்க அவங்களே கூட கட்டி பிடிச்சிங்கம்மா போட்டு ஓட்டு அப்படின்றது. அப்புறம் ஜெயிச்ச பிறகு நீ யாரு, நீ எங்கிருந்து வர, நீ எந்த தெருவுல இருக்கிற கேட்டா செய்ய முடியாதான். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தெருவாவோ வீடு வீடாவோ போயிட்டு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதான், எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க முடியாதான். அப்படி சந்திக்க முடியாதவங்க 80% ஓட்டு எப்படி நீங்க காசு கொடுக்குறீங்க? 80% ஆஃப் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. அப்போ போய் தேடுறவங்க நீங்க. ஜெயிச்ச பிறகு ஏன் 80% ஆஃப் ஜனங்க நல்லா இல்ல, 80% ஆஃப் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, 20% ஆஃப் ஜனங்க உச்சில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எம்ஜிஆர் பாடின பாட்டு பாருங்க. அப்புறம் பக்கத்துல குடிசை இருக்குங்க, குடிசை பக்கத்துல ஒரு பெரிய மாளிகை கிடக்குது, இது நாடாங்க இது அப்படின்னு பாடினாரு பாருங்க, பாரப்பா பழனியப்பால. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல குடிசை, பக்கத்துல ஒரு மாளிகை வீடு, இது அழகாயா ஊருக்கு? எல்லாரும் சரிசமமா இருக்க தேவையில்லையா? எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் போட தேவையில்லையா? அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படலையே எங்க மக்களுக்கு? உணவு இல்லை, உடை இல்லை, வேலை இல்லை. வேலைதான் சார் முக்கியம். ஒரு டன் டிவி கொடுத்துடுறான், கனெக்ஷனே அவனே வச்சுக்கிறான், கனெக்ஷன் அவனே வாங்கி வச்சுக்கிறான், அவன் கனெக்ஷன் அவனுக்கு தான் ஆட் ஆகுது காசு. அவன் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு பிஎஸ்என்எல் அழிஞ்சு போச்சு, பிஎஸ்என்எல்ல தூக்கி விடுறதுக்கு ஆளே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இது செக்டார் அது. ஆனா பிரைவேட் செக்டர் ஜியோ கம்பெனிக்காரன் வளர்ந்துட்டு இருக்கான். ஜியோ கம்பெனிக்காரன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தான், அப்பெல்லாம் ஓகே.
அப்புறம் பாத்தீங்கன்னா 99, அப்புறம் 199, இன்னைக்கு 499 வந்துருச்சு. அப்ப ஜியோ கம்பெனிக்கார 2000 ரூபாய் வந்து ஏன் கொரோனா நிதி கொடுக்க மாட்டான்? கொடுப்பான். ஏன்னா நீங்க தானே வளர்த்து விடுறீங்க. கார்பரேட் கம்பெனி தானே நடத்திட்டு இருக்கு நம்ம நாட்டை. நம்ம வந்து நம்ம ஆளலையே, கார்பரேட் கம்பெனி தான் நடத்திக்கிட்டு இருக்குது. அப்ப வந்து இதெல்லாம் எங்க போய் நாங்க குற்றம் சொல்றது? நாங்க கடைசி வரைக்கும் கத்துறவங்க கத்திக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம கொஞ்சம் கேக்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மா அரசியல் அதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரமா. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சார் ஊழல் தான் சார் நடக்குதுங்க. ஒரு பேங்க்குக்கு போறோம், ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போறோம், நகை அடகு. ஒரு நிமிஷம், நீங்க ஸ்கூல் டீச்சராமா? இல்ல சார், வீட்டுலதான் சார் இருக்கேன். டீச்சரா இருந்தேன் சார். படிச்சிருக்கீங்க? என்னங்க சார் படிச்சிருக்கதா? டிஎம்இ அப்புறம் பிபிஏ படிச்சிருக்கேன். பரவாயில்லையம்மா, நல்ல அகில இந்திய அரசியல் பேசுறீங்க, பொருளாதாரம் பேசுறீங்க, பத்தி பேசுறீங்க. சாமானியர் உங்களை பேசாம போன அசம்பிளி எலெக்ஷன்ல தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சிருந்தா இந்த 12-13 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை கவர் பண்ணிருக்கீங்கம்மா. நல்லா பேசுறீங்க, கருத்து சொல்றீங்க. எந்த தொகுதி உங்களுக்கு? எந்த தொகுதிமா? நாங்க ஆவடி தொகுதி சார். ஆவடி தொகுதியா? பாண்டியராஜன் தொகுதி. ஐயா பாண்டியராஜன் ஐயா தொகுதி. நான் எலெக்ஷன்ல நின்னையா, எலெக்ஷன்ல ஊராட்சி மன்ற தலைவருக்கு நின்ன. அப்ப வந்து எங்க வீட்டுக்காரர் நிப்பாரு. அவர் வந்து தேவர் ஜாதியை சேர்ந்தவரு, நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சியை சேர்ந்தவங்க. சோ ரிசர்வ்டு கோட்டான்னு வரும்பொழுது எனக்கு லேடிஸ் ரிசர்வ்டுன்னு வந்துருச்சு. அதனால எனக்கு அவரு கொடுத்தாரு அந்த இத. வேற யாரையும் நம்ம கொடுக்க நாமினேட் முடியாதுன்னு என்ன நாமினேட் பண்ணாங்க. நான் நின்னேன். எனக்கு அவரு தொடக்கத்துல இருந்து செலவு பண்றது தப்பு இல்லை. ஏழைகளுக்கு இன்னைக்கு கூட நம்ம உதவி, இன்னைக்கு ஒரு கொடுங்களேன், மத்தியானத்துக்குள்ள செலவு பண்ணுப்பான்னா காலையிலுக்குள்ளே செலவு பண்ணி முடிச்சிருவாங்க ஐயா. அப்படிப்பட்ட ஆளுதான் அவரு. அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வெறுப்பு இவர் மேல சுத்தமா பயங்கர வெறுப்பு. இப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு. ஆனா சூழ்நிலை வந்து அப்படியே மாத்தி விட்டுருச்சுங்க ஐயா இந்த வாட்டி. அதனால என்ன நிக்க வச்சுட்டாங்களா, வேற வழி இல்லாம நான் என்ன பண்ணேன், நானு நின்னுட்டேன். அப்ப வந்து ஐயா பாண்டியராஜன் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு நிதி உதவி பண்ணாங்க. பாதிக்கு பாதி நிதி உதவி எங்களுக்கு பண்ணாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐயா எங்க கூட வந்து ஐயா இல்லைங்க ஐயா, இங்க நடந்த கூத்து அப்படிப்பட்ட கூத்துங்க ஐயா. இங்க வந்து ஐயா நான் டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு டீச்சர். எவ்வளவு வருஷமா கட்சியில் இருக்கீங்க? நாங்க ஐயா நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர் அம்மா, எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா. எங்க வீட்டுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணதும் பாத்தீங்கன்னா, நான் லவ் மேரேஜ் பண்ணதும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரு அவரு அதிமுக தான். அவருக்கு வந்து 26 வருஷமா அதிமுகல மெம்பரு பிளஸ் கட்சியும் இங்க லோக்கல்ல நடத்திட்டு தான் இருக்கு. நான் தான் சொன்னேங்களே போன வாட்டி நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன் ஐயா. இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு. மத்தபடி நான் போன வாட்டி கூட உங்களுக்கு சொன்னேன், அவங்க புருஷோத்தமனோட மனைவி தான் நானு. அது பயமா இருக்குது சொல்றதுக்கே. ஏன்னா அவரு சத்தம் போடுவாரு, எல்லாத்தையும் சொல்லி விட்டத நீ உனக்கு வாயே அடங்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு ஐயா வீட்டுல. அதனால வந்து கொஞ்சம் என்னங்க ஐயா? பிரபாவதிங்க ஐயா. இன்னைக்கு நெட் கிடைக்கலையா, என் பையனோட நெட் எடுத்து யூஸ் பண்றேன் ஐயா. சரி சரி பரவாயில்ல. ராஜா முகமது அவங்கள அப்படியே கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்க. நீங்க அந்த பக்கத்துல தானே இருக்கீங்க, ஆவடி பக்கத்துல. யாருங்க ஐயா பேரு? ராஜா முகமதுன்னு இருப்பாரு. நான் அவரை உங்ககிட்ட பேச சொல்றேன்மா. இவங்க நம்பர் இருக்கு. எனக்கு சரி கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா. கான்டாக்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா செய்றேன் ஐயா. ரைட், நல்லா பண்ணுங்கம்மா. நீங்க நிச்சயமா உங்க குரல் எல்லாம் இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் சட்டமன்றத்துல பேசணும். நம்ம அதை கரெக்டா சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடலாமா? நல்லா கொஞ்சம் ஆக்டிவா. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.